வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. 16 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. அதுல யார் யாருக்கு என்னென்ன செய்திகள் சொல்றதா நீங்க பாக்குறீங்க? 3 விதமான செய்திகள். முதல்ல ஒரு செய்தி அதிமுக தலைவர்கள், அங்க இருக்கக்கூடிய பொதுக்குழு சிறப்பு குழு உறுப்பினர்கள் தொண்டர்கள்கிட்ட சரண் அடைஞ்சிட்டாங்க. எந்த ஒரு கட்சி தலைமையே தொண்டர்களை நம்பி போகிறது அந்த கட்சிக்கு நல்லது. குறிப்பாக சி.வி. சண்முகமோட பேச்சு ஆகட்டும், இல்லை வளர்மதி அவர்களோட பேச்சு ஆகட்டும், ஒரு அதிமுக தொண்டர்களுக்கு அந்த அரசியல் புரிதலை தெளிவுபடுத்துறதுக்கும், நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம், நம்ம என்ன கட்டத்தில் இருக்கிறோம், ஏன் இந்த தேர்தல் முக்கியம், நமக்கு உண்டான தலைவர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இந்த திமுக எதிர்ப்பு அப்படின்றதுல ஒரு சிலபஸை அது பழையசு தான், புதுசு எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு சில தீர்மானங்கள் இப்போ மூத்த பத்திரிகையாளர் மணி அண்ணன்லாம் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் நிறைய தீர்மானம் போட்டிருக்கோம், இன்னும் எதிர்கட்சியாக தீவிரமாக செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது கிட்டத்தட்ட உண்மை. அப்போது தீர்மானங்களை பொறுத்தவரை என்னென்னா, திமுகவுக்கு எதிரான தீர்மானங்கள், அதாவது திமுகவால் பாதிப்பு என்ன ஆயிருக்கு மக்களுக்கு, இப்போ நீட்டு தேர்வு ரத்து, இல்லை உங்களுக்கு திமுக சொன்ன கோரிக்கைகள் இல்லை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்றது, அப்புறம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள், அம்மா உணவகம் மூடப்பட்டதாகட்டும், அது போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மடிக்கணினி, தாலிக்கு தங்கம், லேப்டாப் திட்டம் சரியாக பண்ணலை, அதுக்கப்புறம் பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும், மக்களுக்கு தேவை இருக்குது அப்படின்றது, இதெல்லாம் ரெண்டாவது. மூன்றாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்னன்னா, துரோகிகள் இருக்கிறாங்க, எதிரிகள் இருக்காங்க. எதிரின்னு அவங்க சொல்கிறது, அவங்க சொல்லாமல் போனாலும் அதிமுக தொண்டர்களுக்கு யார் அதிமுகவுக்கு எதிரின்னு தெரியும், திமுகவுக்கு எதிரி யாருன்னு திமுக தொண்டர்களுக்கும் நல்லா தெரியும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ திமுகவுக்கு எதிர்ப்பு அதிமுக, அதிமுகவுக்கு எதிர்ப்பு திமுக. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, அதிலே உட்பிரிவு என்னென்னா துரோகிகள். நம்ம கூடவே உறவாடிக்கிட்டு இருப்பான், நம்மளை குழி தோண்டி இது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் நிறைய உண்மைகளை சொல்லிட்டார், மனசில் இருந்ததை சொல்லிட்டார். இவர் பேச பேச எதிரில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள்லாம் சார்ஜ் ஆகுறாங்க. பேட்டரி புதுசாக ட்ரையாக இருக்கும்போது சார்ஜ் போட்டுவிட்டு எப்படி சார்ஜ் ஆகும், அந்த மாதிரி அந்த பொதுக்குழு செயற்குழுவில் இருக்கிறவங்களோட அந்த ஆரவாரம். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதை ரசிக்கிறார். ரொம்ப கை தட்டினா ஒரு மாதிரி அப்பட்டமாக இருக்குன்றதுனால மெல்லமாக அப்படி கை தட்டுறாரு. அவருக்குமே ஒரு உற்சாகம். அப்போ அந்த ஒரு பொதுக்குழுன்றது கடைசியில் நம்ம கூட நிறைய பேர் நம்மளை கூட பழகிட்டே இது பண்ணுறான்னு சொல்லிட்டு அதில் இன்னொன்றையும் சேர்த்து சொல்கிறாரு. செம்மலையும் அந்த கருத்தை சொல்கிறார். பத்திரிகைகள் அவங்க கடமையை செய்கிறதில்ல. பத்திரிகையாளர்கள் எப்போ பார்த்தாலும் அதிமுகவில் இது பிரச்சனை, அதிமுகவில் அது பிரச்சனைன்னு சொல்லிட்டு இதை பற்றியே பேசுகிறானுங்க. இந்த கட்சியில் என்ன, இந்த கட்சி நீ என்ன இது பண்ணுது, மக்கள் பிரச்சனையோ இல்லை திமுக எதிர்ப்புன்றது ஒரு ஜனநாயக கடமையாக அவங்க ஆத்துறதில்ல. இது ஒரு தவறான முன்னுதாரணம். அவங்க உட்காந்து அங்கே பர்செப்ஷனை இது பண்ணுறாங்கன்னு அந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ இது 3 விஷயம். இதற்கு பின்னாடி நேற்று விவாதங்கள்லாம் பேசும்போது மூத்த பத்திரிகையாளர் மணி அண்ணன் ஒரு கருத்து சொல்கிறார். அதிமுகவால் ஒண்டி தான் திமுகவை வீழ்த்த முடியும். அந்த சக்தி, அந்த கட்டமைப்பு அதிமுக தான் இருக்குது, தாவேக்காக்கு கிடையாது. ஆனால் அதிமுக பிரதான எதிர்கட்சியாக இன்னும் ஆக்கப்பூர்வமாக திமுக மாதிரி செயல்படலை. இதே திமுக இந்த நேரம் இருந்ததுன்னா எதிர்கட்சியில் அது கதையே வேற. அதிமுக இன்னமும் போதிய அளவு வேலை செய்யலை, நிறைய விஷயத்தில் மௌனியாக இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு கருத்தையும் அந்த ஒரு வெளிப்பாடையும் சொல்கிறார். அப்போது நான் நடந்த இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இது இப்படி தான் பார்க்குறேன். அதில் துரோகிகள்னு குறிப்பிட்டு சி.வி. சண்முகம் பேசினது இப்போ ஓபிஎஸ்ஐயோ டிடிவி இல்லது செங்கோட்டையன் இவர்களை தானா, இல்லை இன்னமும் வேற யாரையும் பாயிண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? எனக்கு ஃபீல் ஆகுறதுன்றதை விட அங்கேயே நான் ஃபோன் பண்ணி நிறைய பேர்கிட்ட கேட்டேன். பிஜேபியில் இருக்கவங்கள தான் சொல்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பொதுக்குழு செயற்குழு இருக்கவங்கள பிஜேபியை தான் சொல்கிறாங்க அவங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமும் இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வாட்டி வரும்போது, இது பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு புதுசு எல்லாராயிட்டாரு, அந்த சொன்ன பேச்சு கேட்க மாட்டுறாரு, அவருக்கு என்ன தோணுதோ அதான் செய்கிறாரு. நீங்கள் உங்கள் வழி என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தேர்தலுக்கு நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ண அதை சொல்லுங்கள், எங்கள் கூட வரீங்களா, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அண்ணாமலை போன்றவர்கள் தொடர்ந்து இவர்களுக்கு தவறான வாக்குறுதி, நீங்கள் பிரச்சனை பண்ணுங்கள், நாங்கள் அவரை வழிக்கு கொண்டு வரோம், நாங்கள் அவரை மிரட்டுறோம், நாங்கள் அவரை உருட்டுறோம் அப்படின்னு ஒரு சில போலியான வாக்குறுதிகள் அண்ணாமலை போன்றவர்கள் கொடுத்தாங்க. அண்ணாமலையும் அவராக கொடுக்கல, மேலே டெல்லியிலேருந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு வலுவிழந்த ஒரு அதிமுக வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு இவர் இடம் கொடுக்கல. வலுவிழந்த அதிமுகனா என்ன, எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியிலேருந்து போயிடும்.
வேற யாருன்னா ஒருத்தரை வச்சு தலைமை இருக்கும். பிஜேபி சொல்றதுக்கெல்லாம் தலையாற்ற ஒரு தலையாற்ற ஒரு தலைமையா இருக்கணும். பாதி தலையாட்டுறது ஒண்ணு, ஃபுல்லா 2 சைடா தலையாட்டுறது ஒண்ணு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 சைடா ஓபிஎஸ் மாதிரி ஒருத்தர் எதிர்பார்க்குறாங்க. அதற்கு இவங்க இடம் கொடுக்கல. இதுதான் பிரச்சனை. இது ஒரு பிரச்சனைக்கு மேல வரும்போது அதிமுக என்ன பண்ணுது, தன்னோட பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூப்பிட்டு இது பார், இதுதான் பிரச்சனை, நம்ம மக்கள்கிட்ட தொண்டரை நம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இது தொண்டர்களோட இயக்கம், நீ யாரு, இது தொண்டனோட இயக்கம் அப்படின்றத 2-3 வாட்டி சி.வி. சண்முகம் உச்சகுரல் சொல்றாரு. அவர் எப்பயுமே வெளிப்படைத்தன்மை கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடியவர். அந்த பயன்றது இருக்காது. புஷ்பா மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். புஷ்பா 2ல எப்படி நம்ம ஆள் நடிச்சிருப்பாரு, மவாதி மார்க்கெட்டில் கிடைக்கும் போய் வாங்கிக்கணும், அந்த மாதிரி தான் அவர். அதனால் பேசியிருக்கிறாரு. இதில் இனிமேல்ட்டு பிஜேபி எந்த அளவுக்கு அதிமுக விஷயத்தை தலையிடுமா தலையிடாதன்றது ஒன்று. அப்போ பிஜேபி வெளியில் போயிடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. என்டிஏன்றது ஒன்று இருக்குது. அந்த தீர்மானத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தீர்மானம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம், அந்த கூட்டணியில் என்டிஏ சேருது, என்டிஏ கீழே யார் வர்றாங்களோ அதை நாங்கள் அந்த அங்கீகாரமும் அதற்கு உரிய அந்த அனுமதி அந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுப்பாருன்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதாவது இந்த கூட்டணி விஷயங்கள் முடிவு பண்ணுறது எல்லாமே ஒரு பொதுக்குழுவில் பர்மிஷன் கொடுக்க, இதே அண்டர்ஸ்டுட் தான். பட் என்னென்னா பேப்பர் ஒர்க்ஸை கிளியர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பொதுக்குழுவில் 2 இல்லை 3 ஆகி போச்சு. அப்போது இபிஎஸ் இஸ் இன் சார்ஜ் ஆஃப் ஏஐடிஎம்கே அப்படின்றத நாளைக்கு கோர்ட்டுக்கோ தேர்தல் ஆணையத்துக்கோ, ஏன்னா திடீர்னு கூட ஜனவரி மாதம் கூட தேர்தல் ஆணையத்துக்கு யாருன்னா போவாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டு ரெட்டையில் எங்களுக்கு சொந்தம், தேர்தல் சின்னத்தை முடக்கணும், நாங்கள் தான் அம்மா பீரியடில் பதிவு பண்ணணும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு எந்த தீர்மானம் வேணும், 2024 வேணுமா, 2025 டிசம்பர் வேணுமா, இல்லை 2023 பண்ணால் 3 பொதுக்குழு போட்டுக்குது, 5000 பேர், இவங்களாம் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேப்பர் ஒர்க்ஸை சாலிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் நேற்று நடந்திருக்கிறது. ஓகே, அப்போ இந்த பொதுக்குழுவோட மறைமுக செய்திங்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்டாகவும் ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுதான் அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ரெகுலராக. இப்போ நாளைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கோ எலெக்ஷன் கமிஷனும் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போவே லோயர் கோர்ட்டில் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, எதுவும் தீர்ப்பு சாதகமாக இருந்ததுன்னா அதை செட் அசைடு பண்ணலை. ஹைகோர்ட்டு அந்த மாதிரி கோர்ட்டில் அப்பீல் போனதும் ஒன்றும் பெருசாக வரலை. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முன்னாடி முறையீடு பண்ணாங்க, சின்னம் கொஞ்ச நாள் முடக்கப்பட்டது, அப்புறம் திருப்பி சின்னம் கொடுக்கப்பட்டது, ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் ஏ ஃபார்மை தனியாக கையெழுத்து போடுற அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தலில் இடைத்தேர்தலில் ஒரு சிலதில் வந்திருக்குது. இதெல்லாமே முடிஞ்சு போனதுக்கு பிறகு அமமுக பொறுத்தவரை அவங்க கட்சின்னு ஒன்று தனியாக தொடங்கி அவங்க போயிட்டாங்க. ஆனாலும் போனனாலும் அவர் பொழுதுக்கும் என்ன பற்றி பேசுகிறாரு, அதிமுக பற்றி தான் பேசுகிறாரு. அதிமுக தலைமையில் யார் இருக்கிறோம் யார் இல்லைன்றது அமமுகவுக்கு தானே வருத்தமாக இருக்குது. அமமுக ஒரு கட்சி, அமமுக வளர்க்கணும், அமமுக வெற்றி பெறணும், அமமுக திமுக வீழ்த்தணுன்றதே இல்லையே சிலபஸ்ல. அப்ப பொழுதுக்கும் எல்லாரும் அவரோட சிலபஸ்ங்கிறதே எடப்பாடியை வீழ்த்தணும் அப்படிங்கறது பண்ணிட்டாரு. இது இப்பதான் கரெக்டான அந்த புரிதல். அதாவது என்னன்னா, மக்கள் விரோத ஆட்சி இருக்கா, இல்ல திமுக நல்ல ஆட்சி கொடுக்குதா, இல்ல திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கணுமா, இல்லை திரு மோடி அவர்களை எதிர்க்கணுமா, இல்லை மக்களுக்கு திட்டங்களால் எதனா பாதி இருக்கா, மக்கள்கிட்ட 10 காசு நிற்கிதா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் பற்றி கவலை கிடையாது. எனக்கு எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கும் அப்படின்னும் போது அந்த சிலபஸில் நிறைய பேர் ஒன்றா இருக்காங்க. மனசளவில் அண்ணாமலையும் அங்கே தான் இருக்கிறார். மேலேருந்து கூப்பிட்டு பூரா பிரச்சனைக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு முருகன் சொல்கிறாப்புல, நயினார் சொல்கிறாப்புல, நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. வசதி எப்படின்னு கேட்ட அந்த காரணத்தினால இப்போ இவர் விருந்து கொடுத்து, இல்லைனா டிடி தினகரன் எதுக்கு அண்ணாமலை காரணம் கிடையாது நாங்கள் பிரிஞ்சதுக்குன்னு சொல்கிறாரு. அந்த கேள்வி யாருமே கேட்கவே இல்லையா? இல்லை, ஊடகங்களில் கேட்டதுனால அவர் அந்த விளக்கம் கொடுத்தாரு. இல்லையே, என்னன்னு கேட்டாங்க, அண்ணாமலை தான் காரணம் கேட்டாங்க. அண்ணாமலை ஃப்ரெண்டு, நான் மரியாதைக்குரியவர் அப்படின்னு சொல்லி தானே நல்லா பேசிட்டு இருக்காங்க. நயினார் தானே ஆகாது. அப்போ இவர் எதுக்கு அண்ணாமலை காரணம் இல்லைன்றாரு? ஒரு பொருள் காணா போச்சு, இல்லை ஒரு விபத்து நடந்து போச்சு, இல்லை ஒரு பொருள் திருடு போச்சு, நீங்கள் தான் காவல்துறை அதிகாரி, நீங்கள் என்னை விசாரிக்கிறீங்க, நான் அவர் இல்லைங்க, அவருக்கும் அந்த திருட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவரை பாதுகாக்கிறது தானே அர்த்தம். அந்த வேலையை தானே பண்ணுறாங்க. அப்போ காமன் அஜெண்டா டிஃபீட் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தேர்தல் எதிர்கட்சி தலைவருக்கு உண்டான தேர்தல் கிடையாது. முதல்வருக்கு தான் தேர்தல் நடக்கும் தமிழ்நாட்டில். ஆனால் முறையாக எதிர்கட்சி தலைவராக யார் வரணும், எதிர்கட்சி தலைவராக யார் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு தேர்தல் ஒன்று நடக்கும் போது அந்த தேர்தலுக்கு ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், விஜய் அவர்கள் எல்லாமே சேர்ந்து வேலை செய்வாங்க. இல்ல தாவேக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை, ஏன்னா அது டிஎம்கே இப்போ வீழ்த்த முடியாத பொசிஷன்ல இருக்குன்னு இவங்க எல்லாருமே நம்பிட்டாங்களா?
நீங்க சொல்ற மாதிரி இல்லைங்க. எதிர்க்கட்சி இப்போ தலைவர் நேத்து செம்மலை அவர்களோட அந்த கருத்தை வந்து நீங்க பார்க்கணும். ஊடகங்கள்ல உட்காந்து பேசுறாங்க, பத்திரிகை செய்திகள் நம்மளை பத்தி வர்றது கிடையாது, நமக்கு இருட்டடிப்பு செய்யறாங்கன்ற மாதிரி அங்கேயும் பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா கீழேயும் டிஸ்கஷன்லாம் பண்ணும்போது அதிமுக காரங்க அந்த பாயிண்ட் கரெக்ட், நமக்கு வந்து மீடியா கவரேஜே கிடைக்கிறது கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 70-80% வந்து திமுகவுக்கு சாதகமான செய்திகளோ இல்லை விஜய் முன்னேறுகிறார், விஜய் முந்திட்டு வருகிறார், 70% வாக்குகள், அதாவது 70 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருவாருன்னு இவங்களும் அங்கே நேத்தெல்லாம் என்ன வேலைன்னா இவங்களுக்குள்ளே பேசியிருக்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாம் பார்த்தோன்னா 70 எம்எல்ஏனா யார், விஜய் கட்சியில் சரி செங்கோட்டையன் ஒன்று, ஆதவ் ஒன்று, ராஜ்மோகன் ஒன்று, அப்புறம் அப்படியே யோசிச்சுட்டு வந்தாலும் 10க்கு மேலே தாண்டலை பேருக்கு, அது வேட்பாளர்ன்றதுக்கு. அப்போ மிச்சம் 60 எப்படி எங்கேருந்து வந்தது அப்படின்னா புரியல. அப்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அரசியல் புரிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும் இது எப்படி போகும் என்ன ஏதுன்றது. புதுசாக 18 வயசு நிரம்பியவர்களுக்கு என்ன தெரியும்? உண்மையில் அப்போவே பேப்பர்காரன் போட்டான் 70 எம்எல்ஏ தாவேக்கா ஜெயிச்சிடணும், தாவேக்கா 70 எம்எல்ஏ வரலாம், என்ன அர்த்தம்? போட்டியை மாற்றிட்டாங்க, பட்டுன்னா அவங்களே அமைக்கிக்கிறாங்க. டெல்லியில் வந்து பிஜேபி அமைச்சு, தமிழ்நாட்டில் டிஎம்கே அமைச்சு, இப்படின்லாம் வரும். இதுதான் இந்த பர்செப்ஷன் இல்லை நரேட்டிவ் செட் பண்ணுறது அப்படின்றது. இதுதான் நேற்று அவங்க வைத்தறிச்சல்ல பேசியிருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல ஏடிஎம்கே ஃபெயிலியர்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை அவங்க எதை மிஸ் பண்ணுறாங்க? பர்செப்ஷன் பேட்டர்ல அவங்க ஃபெயிலியர் தான், பின்தங்கி இருக்கிறார்கள் அவங்க வந்து. அதுதான் வந்து பத்திரிகையாளர் மணி சொல்றாரு, பர்செப்ஷன்ல வந்துட்டு ஏடிஎம்கே பின்தங்குகின்றது. ஆனால் ஒரு காலத்தில் கலைஞரும் இதே மாதிரி பர்செப்ஷன்ல பின்தங்கி இருந்தாரு, ஆனால் பின்னாடி அறுவடை செஞ்சாரு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுகவுக்கு மாற்று நம்ம தான் அப்படின்னு மக்கள் உணர்வாங்க, அதை நம்புவாங்க, கடைசி நேரத்தில் நமக்கு போடுவாங்கன்ற அந்த ஒரு புரிதல் இருக்காங்க. ஏன்னா கடந்த காலத்தில் அப்படி தான் ஆயிருக்கு. ஆனால் அந்த புரிதல் வந்து கொஞ்சம் நம்பிக்கை, அதீத நம்பிக்கையாக போயிடுச்சுன்னா, நம்பிக்கை ஜாஸ்தியாக போச்சு. அதாவது ஒவ்வொரு எதிர்கட்சின்றது அவங்க வேலையை செய்யணும். இப்போ தாவாக்க வேலையே செய்யலை, மக்களையே சந்திக்கிறது இல்லை, 13 நிமிஷம் 12 நிமிஷம் தான் பேசுறாரு. அதில் அந்த சாங்கு ஸ்டைல் எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். 10 நிமிஷம் ஃபுல்லாக பார்த்தேன் நான், 10.25 நிமிஷம், அது 11 நிமிஷம் கிட்டத்தட்ட. நானே ஞாபகம் வச்சுக்கணும் விஜய் என்ன பேசினாருனாலும் என்னால் திருப்பி ஞாபகம் வச்சுக்க முடியல. இப்போ வளர்மதி பேசினா அந்த ஒரு 2 லைன் வந்து ஞாபகம் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, துரோகிகள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இல்லை, எம்ஜிஆர் அவர்களுக்கு துரோகிகள் அவ்வளவா இல்லை, ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகிகளும் இருக்கிறாங்க எதிரிகளும் இருக்காங்க, அவங்களுக்கு இருந்தது எதிரிகள் துரோகிகள் இல்லை, இவருக்கு 2 பேரும் இருக்காங்கன்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு வைகை செல்வன், மரத்தை வந்து வெட்டினா ரப்பர் மரம் வந்து வெட்டு வாங்கி பாலை கொடுக்கும், ஆனால் அந்த மரம் சாஞ்சி போகாதுன்றாங்க. அப்புறம் திருப்பி சொல்றாங்க, மரத்துக்கு வந்து நிழல் கொடுத்த மரத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு அது மேலேயே எச்சம் போயிட்டு தாந்தோணி பறவைகள் போல் ஒரு சில பேர் பறந்து போவாங்க, அதை பற்றி கவலை இல்லைன்னுலாம் பதிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு வந்து இது வருது? இப்போ இவங்கெல்லாம் யார்? விஜய் அளவுக்கு இவங்கெல்லாம் உச்சக்கட்ட பிரபலமா? இல்லை, விஜய் சூப்பர் ஸ்டார், விஜய் எனக்குமே பிடிக்கும், அழகாக இருப்பார். பேசினது ஞாபகம் இல்லையா? என்ன பேசினார் அவர்? ஒருத்தர் அமைச்சராக இருக்கார், எம்எல்ஏவாக இருக்கார், அவர் அமைச்சர் பதவி கொடுக்கலன்னு. விஜயை விட அடுத்து மதுரையில் யாசர்ன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி யூடியூப் நடத்துறாரு, அவர் இன்னும் டீட்டெயிலாக பேசுறாரு. யாருக்கு வேண்டி இவர் பேசினார் தெரியுமா? இவர் என்ன வியாபாரம் பண்ணுறாரு தெரியுமான்னு. ஏன் அப்போ நீங்கள் ஜானுன்ற ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அது வெளிப்படையாக சொல்லுங்களேன். எதுக்கு ஒரு லைனில் என்ன திருக்குறளா இல்லை அகநானூறா புறநானூறா 3 லைன் சொல்லிட்டு விட்டு போகிறீங்க, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் போய் பேசுகிறீங்க. யாரை எதிர்த்து பேசினீங்க, இல்லை யாருக்காக பேசினீங்க, இல்லை என்ன புரிதல் மக்கள்கிட்ட நீங்கள் ஏற்படுங்க. தாவேக்கா தனித்து போட்டி போடுதுன்னா அதை அங்கே சொல்லிடணும். நான் வரேன், ரங்கசாமி சரியில்லை, வளர்ச்சி அடையலை, மாஹே யானம் காரைக்கால் பாண்டிச்சேரி உட்பட வளர்ச்சி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இந்த ஊர் இப்படி இருக்கக்கூடாது, மோசமாக போச்சு, இதெல்லாம் பேசிட்டாரு. மது பழக்கம் பாண்டிச்சேரியில் இருக்கா இல்லையா, அதிகமாக இருக்கா இல்லையா? பாண்டிச்சேரினா எனக்கு ஞாபகம் வர்றது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு வீடியோலாம் போட்டு சரக்கு எடுத்து குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி, பொதுமக்களோ இல்லை அரசியல் பேசுபவர்களோ நம்மளை விட புத்திசாலி, அதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு அது தெரியாமல் இல்லை, அது மேலே வந்து வெறுப்பாகி போயிருக்காங்க. என்னடா எல்லாரும் இப்படி பண்ணுறீங்களா அரசியல்னு. அப்போ அந்த ஊரில் போய் பேசினவர், சரி பாண்டிச்சேரியில் அதை பற்றி பேசியிருக்கணும், இளைஞர்கள் அட்லீஸ்ட் பாண்டிச்சேரி மாதிரியாச்சும் டாஸ்மாக தமிழகத்தில் நடத்துன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கலாம்ல. என்னன்னா பயம், இதை நம்ம வெளிப்படையாக பேசினா நம்மளை எதனா பிராண்டிங் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயம், இந்த பயம் அவருக்கு இருக்குது. சரி, சிஎம் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் சொல்கிறீங்கல்ல, அங்கே என்டிஏ கூட்டணியில் பாஜக இருக்குது. பிஎம் அங்கிள் மோடி அங்கிள், என்ன அங்கிள், வாட் அங்கிள், ராங் ப்ரோ, அமித்ஷா ப்ரோ ராங் ப்ரோ, காசு கொடு ப்ரோ, யூனியன் டெரிட்டரி ப்ரோ, கஷ்டப்படுறாங்க ப்ரோ,
ஸ்ரீலங்கா மாதிரி சிங்கப்பூர் மாதிரி ஆகிற பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு ஒரு யூனியன் டெரிட்டரி தான் பாண்டிச்சேரி. நான் இன்னும் வெளிப்படையாகவே சொல்கிறேன், பாண்டிச்சேரியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டில் அந்த வண்டி ஓட்டுறவங்க கொள்றது, அவங்க பேசுறது யூஸ் தமிழ்நாட்டை விட ஒரு நம்ம சென்னையை விட நல்லா இருக்கும். ஒரு பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட்டை ஏமாற்றி பணம் பிடுங்கிறது அப்படின்றது அதிக அளவு கிடையாது. ஒரு கடல் சார்ந்த பகுதி, உணவு ஓரளவுக்கு நல்லா இருக்கும், மலிவான விலையிலேயே ஓரளவுக்கு தரமான மது கொடுக்கும். தமிழ்நாடு போல கிடையாது. இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இயற்கையாக ஒரு சில அங்கே பிரச்சனை வந்து இயற்கை சூழலில் ஒரு சில கடல் அரிப்புலாம் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் பேசலை பாண்டிச்சேரியை பற்றியோ இல்லை பாண்டிச்சேரி அரசாங்கத்தை பற்றியோ இல்லை ஆளுங்கட்சியை பற்றியோ எதிர்கட்சியோ. ஆளுங்கட்சியும் விமர்சனம் பண்ணாமல், மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் விமர்சனம் பண்ணாமல், அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுகவை வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. காங்கிரஸ் கூட இல்லை, வெறும் திமுக. என்ன இதுன்னு புரியல. அப்போது ஆனால் என்ன சொல்கிறாங்க எல்லாம் பர்செப்ஷனில், சர்வேவில் விஜய் முந்துகிறார், சர்வேவில் விஜய் 2ஆம் இடம், திமுக வர்சஸ் தாவேகா, தாவேகா வர்சஸ் திமுக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிமுகன்ற ஒரு 2வது பெரிய கட்சியை நீங்கள் ஆட்டத்தில் கூட சேர்த்துக்க தயாராக இல்லை. ஊடகங்கள் இந்த வேலையை பண்ணுதுன்னு நேற்று சொல்லிட்டார் யாரு, சிவி சண்முகம். இது கூட இன்னொரு விஷயத்தை ஒற்றி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கும் இதே அநீதி, இதே ஓரவஞ்சனை நடக்குது. 3வது பெரிய கட்சி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பிரகாரம் நாம் தமிழர் கட்சி. அவங்க ஜெயிச்சாங்க ஜெயிக்கல, எம்எல்ஏ இருக்காங்க இல்லை, அதெல்லாம் அப்புறம். சிலர் சொல்லுவாங்க கவுன்சிலர்லாம் தாவேக்கால ஜெயிச்சாங்கன்னு. அவங்க விஜய் ஃபேன்ஸு. இதுக்கு முன்னாடி ரஜினி ஃபேன்ஸு இதை விட அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் ஃபேன்ஸு இதை விட உள்ளாட்சியில் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. வரலாறு தெரியாமல் 20 வயசில் வந்து பேசும்போது 20 வயசுக்கு என்ன அனுபவம் வரலாறு இருக்குமோ அதான் இருக்கும். 40 வயசு அனுபவம் வராது. ஒரு சிலர் வயசானவங்களாம் இருப்பாங்க. யூ மைட் பி ஏஜ்ட் பட் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஈஷா சிங் கிட்ட திட்டு வாங்கினாரா இல்லையா? ஒரு பொது செயலாளர் மைக்கை பிடிச்சி பேசும்போது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மைக்கை பிடிச்சி பிடுங்குறாங்களே, இதை விட அவமானம் ஒரு பொது செயலாளருக்கு நடக்கலாமா? ஒரு பொது செயலாளர் எப்படி இருக்கணும்? தோரணையாக இருக்க வேணாம், பார்த்தா அப்படி மிரள வேணாம். என்ன விதமான அரசியல் பண்ணுறீங்க? உங்களோட அந்த அந்த அம்மா ஒரு லெவலுக்கு மேலே டென்ஷன் ஆகி சொல்லிட்டாங்க. இப்போ இன்னைக்கு பாண்டிச்சேரியில் யார் ஸ்டார்? இன்னைக்கு ஈஷா சிங், விஜய் கிடையாது. சல்யூட் மேடம் அப்படின்னு எல்லா கட்சிக்காரனும் சல்யூட் பண்ணுறான். சல்யூட் மேடம், ஹேட்ஸ் ஆஃப் டு யூன்னு சொல்லிட்டு எல்லா பொதுமக்களும் சொல்கிறாங்க. ஹானஸ்ட் லேடி, போல்டு. ஏன்னா மனிதாபிமானத்தை தூக்கி பிடிக்கிறாங்க அந்த அதிகம். யூ டோன்ட் டெல் மீ வாட் ஐ ஷுட் டூ. 40 people டெட், 40 people டெட், ஸ்டாப் இட்டுன்றாங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் ஒரு நல்ல வேலை அவருக்கு புரிஞ்சுதா புரியலேன்னு தெரில. 40 பேர் இறந்து போட்டாங்கோ அப்படின்னு அந்த வட்டார மொழியில் சேர்ந்து போனால் அவருக்கு மேபி புரிஞ்சிருக்கலாம். அதுக்கு மேலே இன்னும் 4 வார்த்தை பேசியிருந்தா கழுவி ஊற்றிச்சு அந்த அம்மா. திட்டாங்க. திட்டி முடித்த உடனே வேறு வழி இல்லாமல் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது, நன்றி. எது உங்களை தள்ளினதுக்கு திட்டினதுக்கா? அவங்கக்கிட்ட போயிட்டு, மேடம் நாங்கள் வந்து 5000 பேர் QR கோடு கொடுக்குறோம். நாங்கள் சைட்லலாம் பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குது. அண்ணனுக்கு எப்பவுமே மாசாக பேசி தான் பழக்கம். ஓட்டர் இருக்குது சைடில், இது ஏரியல் ஷாட் எவனா எடுத்து கேப்புக்குதுன்னு போட்டுருவான். ட்ரோன் கேமராவில் வந்து நாங்கள் என்ன தான் ஏஐலாம் யூஸ் பண்ணாலும் அது பேக்ரவுண்ட் சரியில்லை, அதனால் ப்ளீஸ் சைலண்ட்டாக இருப்போம், 20 மினிட்ஸில் பேசிடுவார் அப்படின்னு கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கணும். இல்லைனா வேறு எதனா சைட்லலாம் கொஞ்சம் கேட்டு இருந்ததுன்னா, இந்த சர்க்கஸ் கூடாரத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பஃபூன் ரூம் இருக்கும் பக்கத்தில், அது பக்கத்தில் ஒரு ஒட்டகம் நிற்கும். இது ஏன் எனக்கு தெரியும்னா, நான் வந்து சர்க்கஸ் கான்ட்ராக்ட்லாம் வேலை செஞ்சுருக்கேன், அதனால சொல்கிறேன். பஃபூன் ரூம் இருக்கும், ஒட்டகம் இருக்கும், இந்த சைடு யானை இருக்கும், புலிசிங்கெல்லாம் பின்னாடி கூண்டில் வச்சுருப்பாங்க, கரடியெல்லாம். அந்த காலத்தில் ராஜ்கமல் சர்க்கஸு, ரேமானு, ஜெமினி இதெல்லாம். அது மாதிரி ஏதோ ஒரு கட்டையை கிட்டே தள்ளி விட்டுருந்தா ஒரு 50 பேர் அது உள்ளே ஓடிட்டு இருப்பாங்க. அது மாதிரி 4 கட்டையை தள்ளி இருந்தால் ஒரு 3 செகண்டு 4 செகண்டில் 50 பேராக உள்ளே ஓடினாவே போதும். இந்த தள்ளுமுள்ள எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுனால பிரச்சனைனால தான் அந்த கார்டன். அப்போ பிளானிங் இல்லை. போன உடனே கூட்டம் எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு காலையிலே என்ன பண்ணுறோன்னு போயிட்டு, மேடம் நாங்கள் பில்டப்லாம் பண்ணின்னு இருந்தோம், கூட்டம் நிறைய வரன்ட்டு, நீங்கள் வேறு 5000 தான் சொன்னீங்க, ஒரு 2000 ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்களேன்னா எனி ஆஃபீஸர் would have accepted. 11:30 மணிக்கு வந்துட்டு, ஏன் 11:30 மணிக்கு வரீங்க? 10 மணிக்கு வர வேண்டியவர் இடத்துக்கு வந்துட்டீங்க, ஏன் 1.5 மணி நேரம் டிலே? இதெல்லாம் விசாரிக்கும் போது தான் வருது. என்னென்னா அப்போ அந்த நேரத்தில் அவ்வளோ கூட்டம் சேரலன்னு தெரியுது இல்லை சைடில். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்கிறது. பண்ணாமல் அங்கே போய் மைக்கை வாங்கிட்டு ஆளை சேர்க்கறது மைக்கில் சொல்லியா கூப்பிடுவீங்க? அந்த அம்மா பார்த்து டென்ஷன் ஆகுது. இன்னும் இவர் பேசுகிறாரு, உள்ள ஆள் வரான், பேசுகிறாரு ஆள் வரான், பாஸ் எங்கன்னா இல்லை, யார் கொடுக்கலன்னா அது அங்கே அவரா போ பாசுக்கலாம் பாடணும்னா அந்த மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. இதான் நடந்தது. டென்ஷன் ஆயிடுச்சு, கத்தி கூச்சல் போட்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க.
காப்பாற்றிட்டாங்க வெற்றிகரமாக. அந்த ஈவெண்ட் நல்லா நடந்ததுக்கு காரணம் ஹேட்ஸ் ஆஃப் டு ஈஷா சிங். அதனால் ஒரு இப்போ அதாவது நிகழ்ச்சி வந்து எதுக்கு நடந்தது? விஜய் அரசியல் பேசுவார், 72 நாள் கழிச்சு வராரு. இவர் பேசினவுடனே முதல்வர் ஸ்டாலின் ஆட்டம் காணுவார். இவர் பேசினவுடனே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் வரும். இவர் பேசினவுடனே சீமான் வந்து தலையில் துண்டை போட்டு உட்காந்துருவார். இவர் பேசினது அமித்ஷா பிஜேபி மோடிக்கு மெசேஜ் சொல், இப்படிலாம் எதிர்பார்க்கறது போய் கடைசியில் ஈஷா சிங் அவர்கள் வேலுநாச்சியார் மாதிரி அவங்க ஸ்டார் ஆகிட்டாங்க. இதான் நடந்தது. அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கேயும் நீட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கும் பொதுக்குழு மாவட்ட செயலர் கூட்டம் நடக்குது. செங்கோட்டையன் ஒரு சைடு சுற்றிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ண போகிறாரு தெரியல. ஒரு அரசியல் வந்து இனிமேல் வந்து ஒரு வேகமாக போவோங்க. சரி, ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி. நன்றி.